ட்ரம்ப் பேசினதெல்லாம் வீணா போச்சா? உக்ரைன் ரஷ்யா போர் இன்னும் நிக்காதாம். என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டு இருந்தாரு. ரஷ்ய அதிபர் புதினையும் சந்திச்சு பேசினார். ஆனா இப்போ அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ இந்த போரை எங்களால் முடிவுக்கு கொண்டு வர முடியாமலும் போகலாம், போர் தொடர்ந்தால் ஆயிரக்கணக்கானோர் உயிர் இழப்பார்கள் அப்படின்னு சொல்லி பெரிய அதிர்ச்சி கொடுத்திருக்காரு. 3 வருஷத்துக்கும் மேலா இந்த சண்டை தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்துல சீக்கிரம் முடியும்னு நினைச்சது இப்போ வருஷக்கணக்கா நீண்டுகிட்டே போகுது. போரை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திச்சு பேசுறார். இந்த சந்திப்புல ட்ரம்ப் ஒரு சமரச முயற்சி செய்வார்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது ரஷ்யா சில பகுதிகளை விட்டுக் கொடுக்கணும், உக்ரைன் சில பகுதிகளை விட்டுக் கொடுக்கணும்னு ஒரு சமரச ஒப்பந்தம் பற்றி பேசுவாங்க. ஆனா ஜெலன்ஸ்கி தன்னோட நிலப்பரப்பை விட்டுக் கொடுக்க விரும்பலையாம். இதனாலேயே போர் தொடர வாய்ப்பு இருக்குன்னு ரூபியோ சொல்லியிருக்காரு. ட்ரம்போட சமாதான முயற்சிக்கு உக்ரைன் ஓகே சொல்லுமா? இல்லனா இந்த போர் இன்னும் நீடிச்சு ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி வாங்குமா? உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.